பெண்ணாக பிறந்து மீன்வழி என்ற பெயரோடு சிறு சிறு போடு வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் முச்சென்று என்னுடைய காதலனை சந்திப்பது வழக்கம். பார்க்க வேண்டும் என்ன அப்படியா இதுதான் நேரத்தோட பார்க்கின்ற பொழுது நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? மனசார என்னிடத்துல கட்டிப்பிடித்து ஆட வேண்டும் என்று ஆசையோட ஓடி வந்தேன். உண்மைதான். ஆனா ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? என்னுடைய சோகம் எல்லாம் வருங்காலத்தில் நாம் இன்பமாக வாழ வேண்டும், அதே எண்ணம் தான் எனக்கு. என்னாச்சு மாமா? இந்த சத்தியம் சொல்லு. யாருனால என்ன? எப்பவுமே பொம்பளையா பேசணும். ஆமா, அப்பதான் ஆம்பளையா பேச முடியும். என்ன சொல்றேன்? ஒரு கோவத்துல கேக்குற யார் உங்களுக்கு என்ன பண்ணது? உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. சொல்லுங்க லத்தான். இருந்தாலும் இல்லங்க, முகம் மாற்றமா இருக்குது. யாருனால என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க லத்தான். மாமா, இந்த சத்தியம் நாட்டை அடைய வேண்டும் நீண்ட நாள் ஆசை. நீண்ட நாள் ஆசை. அதை உன்னை வைத்துதான் நிறைவேற போகிறேன். எப்படி தெரியுமா மாமா? என் நாட்டு வந்தற்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். மூத்தவன் பெயரோ ராஜா, இளையவன் பெயரோ ஜீவா. மூத்தவன் அயலா சென்றிருக்கின்றான் கப்ப பணம் வசூல் செய்வதற்காக. அவனை நான் பார்த்து கொண்டு விடுங்கள். ஆனால் இளையவன் ஜீவா இருக்கின்றான். அவனை என்னிடத்தில் அழைத்து வருகிறேன். என்னிடத்தில் அழைத்து வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, அந்த ஜீவாவை என்ன செய்ய வேண்டும்? மதுவுக்கு மங்கைக்கு வடிவப்படுத்த வேண்டும். அப்படியா? இந்த நாட்டையே எழுதி வாங்க வேண்டும். விடியற் காலை 5 மணிக்குள்ளாக நகரம் அத்தனையுமே உங்களுடைய பெயருக்கு வந்துவிடும். நான் சொல்வதற்கு முன்பாக கற்பூர பூந்தி பக்குன்னு பதிச்சுவது. என்னங்க, இதுதான் எதிர்பார்க்கிறேன். இந்த நாட்டினுடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய அத்தனை உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அப்படித்தானே? இந்த நாட்டினுடைய மகாராணி ஆக வேண்டும் ஆசை எனக்கு இருக்காதா? உண்மையாவா? மாமா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை தட்டாமல் செய்து முடிப்பேன். ஆனால் இந்நாட்டு இளவரசனை அழைத்து வருவது தங்களுடைய கடமை. தகுந்த நேரத்தில் தகுந்த குறித்த இடத்தில் அவனை அழைத்து வருவது என்னுடைய வேலை. அப்படியா? இருந்தாலும் நான் சொல்றேன் ஞாபகம் இருக்கிறது. வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. என்னுடைய கணவரை பார்த்து இழிவாக பேசிவிட்டால் உன்னுடைய அத்தை மரகதவள்ளி உங்களுடைய குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். வாடா டேய் ஜீவா,
இந்த ஊர்லயே உங்க குடும்பத்தைய நார்மட்ட கீக்கிற மாதிரி கீக்கிறேன். இதன் பிறகு தெரியும் இந்த கட்சியினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக. டேய், இந்த மீன்பிடிக்காக காத்து கொண்டுறான் வந்துடுறேன். அப்படி இருக்கும்போது உடனே வந்து கொண்டு தளபதியாரை காணவில்லை, எங்குதான் சென்று விட்டார் தளபதியாரே? நாட்டு இளவரசனை அடுத்து வருகிறேன் என்று விருந்து விட்டு சென்றார். இதுவரையில் காணவே அவருக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னங்க இப்போ நான் எனக்கு வந்திருக்க தெரியுமா? எதற்காக? அந்த உனக்கு என்ன நாட்டு இளவரசன்? ஆமா, என் நாட்டு இளவரசன் எங்கே இருக்கா தெரியுமா? எங்கே இருக்கின்றார்? இதோ நம் கணிக வீதி நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார். அவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அத்தார். இருந்தாலும் பத்திரத்தோடு வர வேண்டும். வெட்டியார் காலத்துலாக பத்திரத்தோடு வர வேண்டும். காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆடவன் வருவது கூட தெரியாமல் இப்படி பணமாற மாதிரி நீ வந்துச்சு. என்ன பணமாற? ஏன் ஒரு பொம்பளை வராங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பொம்பளை இச்சிட் நெக்ல பேசுறீங்க. யாரு? ஹூ ஆர் யூ? ரெடி? அட என்ன கோரிவார் கட்டியாகி. ஒருவேளை அந்த ஆண்டவன் தான் உன்னை என்னை இடிக்கும்படி செய்திருப்பான். ஆண்டவனுக்கு வேற வேலை இல்ல. உன்னை இடிக்க வைக்கிறது தான் வேலை. இவ்வளவு அழகுபடுத்திருக்கிறாயே, நீ எங்கிருந்து வருகிறாய்? தேவலோகத்திலிருந்து ரப்பை ஊர்வசி மேலக கிராத்தி என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாநிலத்திலே ஒருவராகி இப்பேற்பட்ட பேரையை படுத்திருக்கிறார்கள். பெயர் என்னவோ? என் பேரை கேக்குறீங்களா? நீங்க யாருங்க முதல்ல? நான் யாருன்னு சொல்ல வேண்டுமா? நான் தான் இந்நாட்டில் வருகிறேன் மேல ஜீவா. அப்படியே வணக்கங்க. தான் வணக்கமே எனக்கு பிடித்திருக்கிறது. சரி சரி, வணக்கம். நன்றாக இரு. இருந்தாலும் உன்னுடைய பெயர் என்ன எனக்கு தெரியவில்லையே. என்னுடைய பெயர் தான் மீன் விழி. அட 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 உன்னுடைய விழிகளை கேட்ட தாய் தந்தையர்கள் சென்னி, உன் விழிகளில் ஏதாவது வம்பை வைத்திருக்கிறாயா? உன் விழிகளிலே இருந்து பாயக்கூடிய அம்பாகப்பட்டது என் இதயத்தை சுழக்கிறது. சுழக்கிறது மட்டும் அல்லாமல் எனக்கு ரத்தம் உள்ளத்தை சேர்த்து விடப்பாரு. வெண்ணி, இருந்தாலும் உன் அழகை கண்டேன். அழகிலே மயங்கி நின்றேன். அத்தா என்று ஆசை வார்த்தை கூறி சத்தாக கட்டி போது நிறுத்துங்க. நீங்களோ பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நானும் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். உங்களுக்கு எனக்கு ஏழு வைத்தாலும் எட்டாவது வந்த வழி பார்த்து சொல்லுங்க. காதலுக்கு ஏது ஏற்ற தாழ்வு, கத்தனம் வருவதுதான் காதல். அப்படி இருப்பது உண்மையில் எனக்கு காதல் வந்திருக்கிறது. அத்தான் என்று ஒரு வார்த்தை சொல்லி ஒரே ஒரு முத்தம் தான். போது நிறுத்துங்கள். நான் முன்பதாகவே சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு எனக்கு ஒரு பொழுது சென்று எனக்கு காதல்னா பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளவு பெற்ற பேரழகை படைத்திருக்கிறார் ஆண்டவன். காதல் என்றால் பிடிக்காது என்று சொல்லுகிறீர்கள் பெண்ணே. என்ன விலை அழகி, என்ன விலை அழகி, உன்னை விலைக்கு வாங்க வருவீர், விலை உயிர் என்றாலும் தருவீர். உன் அழகை கண்டு வியந்து போகிறேன். நானே ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். அடம் பிடிக்காது. ஒரே ஒரு முத்தம் தர முடியாது. ஒரு முத்தம் முத்தான வாயிலுக்கு ஒரு முத்தம் கொட்டிட்டு உனக்கு தேவை முத்தம் தானே? ஆமா. அதையே பரபரா ஒரு குடும்பம்
தாத்தா குத்து குத்து சச்சி போயிருக்கும். ஏய் எவ்வளோ இன்னத்துக்கு எது போறவா ஏய் நூறுச்சு பண்ண ஏய் அடியா நாம நட்டுறே இன்னாடி மூஞ்சி நாளால வரேன்னா ஏய் வாடி ஏய் கூத்து வரேன் அந்த அக்காத்து கொஞ்சமா தண்ணி குடிச்சு வந்துருக்கணும் தெரியாது உனக்கு நாடகம்காரி யாருப்பா அடிக்கடிக்கு வந்து போறாங்க அண்ணன் கூட எடுத்து வந்து வைங்க இங்க பெண்ணி ஒரே ஒரு முட்டை எவ்வளவு நேரம் செஞ்சுறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு பாட்டு மட்டும் பாடா ஏன் தொடர்ந்து நாடகம் தொண்டை கட்டிக்கும் யாருக்கு யாருக்குமே சரி உனக்கு கட்டுண்டியே வேண்டாம் ஒரே ஒரு முத்தம் அதான் இன்னாடி ஏறி அடிக்கிற ஆயா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் அடி ஓர கண்ணாலே என்ன ஓர கட்டுறா ஜாட காட்டியே மறுபாட்டி வதக்கிறாய் ஒரு சொங்கு பீசட அரையா வயசிலே பொறையா மனசிலே அந்த நடந்து வர கடல் மண்ணிலே நடுமண ரோட்டிலே நட ஒரு திரிசிலே நட்டப்பட்ட சிக்னல் தர வெள்ளி கொலுசிலே அடியை ஓர கண்ணாலே என்ன ஓர கட்டிரா ஜாட காட்டியே வாட்டி வதக்கிறா மீனே மீன் குஞ்சு நீ இங்க முத்தம் கேட்டுக்கிற அங்க பாரு யாரோ ஒருத்தர் கூத்துட்டு போற. நான் படாத பாடுபட்டு இங்க முத்தம் கேட்டுக்கிற ஊர் மேல ஓடுற எப்படி அடியே மீன் குஞ்சு அட பாவி எனக்கு தண்ணி எடுத்து மொத்தத்திலே கொடுக்க தெரியாது ஏம்பா கலங்கலங்கலங்கலான்னு பேசுறீங்களே கட்டி அடிச்சு முத்தம் கொடுக்க தெரியுமா உங்களுக்கு தெரியா அடி மீன் குஞ்சு எங்க ஜனம் கூப்பிட்டு வருவா கண்ணி இல்லை என்று சொல்லாமல் ஓடோடி வா வா வா